போதைப்பொருள் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை அழிக்க மாநில அரசுகளும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சிறுபான்மையினரின் வாக்கு விஜய்க்கு சென்றுவிடும் என்பதால் திமுக கூட்டணியினர் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புவதாக மதுரையில் பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் கூறினார். மத்திய அரசு தமிழர் விரோத போக்கை கையாண்டு வருவதாக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மக்களுக்காக என்ன செய்தோம் என்பதை மத்திய அரசு அறிவிக்க மறுக்கிறது என கூறியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனைக்கு பின் போட்டோஜியோ நிர்வாகிகள் தெரிவித்தனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட முயன்ற தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறது. நாளை மாலை 6:45 மணியளவில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் என அறிவித்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் படம் வெளியாவதால் 3 மொழிகளிலும் ட்ரெய்லரை வெளியிடுகின்றனர்.